வெளிப்பட முற்றுகையான போராட்டம், அதுவும் பெண்கள் மகளிர் பாசறை எடுக்கிற போராட்டம். ம். அங்கு அரசு அனுமதிக்கிற அளவுக்கு எங்களுடைய எதிர்ப்பை எந்த அளவுக்கு தெரிவிக்கிற அளவுக்கு ம். எங்களுடைய எதிர்ப்பை அந்த நிர்வாகம் எப்படி கையாளுகிறது என்பதை பொறுத்து இருக்கு. இல்ல இப்போ நீங்க தெரிவிச்சுட்டே இருப்பாங்க. இது இங்க நிறைய பேர் தமிழ்ல பேசுவாங்க. ஏன் அப்ப கர்நாடகாவில் நிறுத்திருக்காங்க நிகழ்ச்சி, யார் நிறுத்திருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? பிக் பாஸ் கர்நாடகாவில் கிடையாது. ம். ஆந்திராவில் வந்து அப்பப்ப தடுத்து நிறுத்துவாங்க, இது பண்ணுவாங்க. அவங்க போட்டு அதுக்கு ஒரு காரணத்தை அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கலாச்சார காவலர்கள் அது இதுன்னு முத்திரை குத்திடுவாங்கன்னு, நீங்க சுற்றுப்புற சூழலுக்கு அங்க பங்கம் விளைவிக்குது, அதுக்குன்னு என்ஓசி கொடுக்காது நிறுத்திருக்காங்க. இது மாதிரி பல வழக்குகளே ஆந்திராவில் இருக்கு. இது எதுவுமே முறைப்படுத்தப்படுது இல்லாத இங்க வந்து தமிழ்ல இருக்கிற பிக் பாஸ் மட்டும் நடக்கல, மலையாள பிக் பாஸ் இங்கே தான் வந்து நடக்குது. அதுல இன்னும் என்ன அத்துமீறல் நடக்குது அப்படின்னு சொன்னா, இங்க இருக்க தமிழ் தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்காமல் இங்க இருக்கிற பாம்பேவிலிருந்து கூட்டு வந்துலாம் வேலைக்கு நடத்துறாங்க. இப்போ இந்த மண்ணில் என்னுடைய பணம் தேவை உனக்கு, என் மக்களினுடைய உணவை நீங்கள் சரியாக உணர்வை சுரண்டினாலும் பரவாயில்ல, உணர்வை சிதைக்கிறீங்க, உடமையும் நீங்கள் வந்து வெளிநாட்டுக்காரன் வச்சு வேலை கொடுக்குறீங்க. அப்போ இதெல்லாம் எதுக்காக என்ன பண்ண முடியும் இல்லையா? அதனால இதுக்கு ஒரு அரசு எதையுமே ஒரு நடைமுறைப்படுத்து, அரசுங்கிறத விட இந்த இந்த அமைப்புக்கு ஒரு கட்டாயமாக ஒரு கடிவாளம் தேவைப்படுது. ஏன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு சென்சாரே கிடையாது.